Welcome back to Seal of Love YouTube channel VBS 2026. Hi, எல்லாருக்கும் praise Lord. எல்லாருக்கும் praise the Lord பசங்களா. இன்னைக்கு நம்ம எத்தனை டே வந்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். Third day வந்தாச்சு. ஓகே பசங்களா, நம்ம டே 3 குள்ள போயிடலாமா? ஏன் சீட்டோ? இன்னும் பிரேயர் பண்ணல. ஆமா சீட்டு. ஓகே ஓகே, சீட்டு ஞாபகப்படுத்திட்டான் நம்மளுக்கு. சோ நம்ம இப்ப எல்லாரும் பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பிரேயர் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முட்டி போடணும், செகண்ட் ஸ்டெப் கை கூப்பணும், தேர்ட் ஸ்டெப் கண்ணை மூடணும். அப்புறம் பேசக்கூடாது, வாயை மூடணும். கரெக்ட் சீட்டு. ஓகே, இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாமா? கண்ணு மூடுங்க. அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னைக்கு கூட எங்களுக்கு டே 3 நீங்க ஆசிரிச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. இன்னைக்கு முழுவதும் நாங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கத்துக்கிற விஷயம் எல்லாத்தையும் நாங்க கவனமா கவனிச்சு அதை எங்க வாழ்க்கையில நாங்க அது பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக கிருபை பாராட்டும் கர்த்தாவே. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் எதுவுமே இல்லாம நாங்க முழு மனதா இதை நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நாங்க கவனமா இருக்கிறதுக்கு உண்டான ஞானத்தை தாரும் கர்த்தாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆக்ஷன் சாங்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி டே 3 டைட்டில் என்ன? ஐயோ, அது சொல்லவே இல்லையாப்பா. ஆமா, அவங்கதான் எனக்கு ஞாபகப்படுத்தினது. சரி, டே 3 டைட்டில் என்னன்னா, நீங்க மன்னிக்கப்பட்டவங்க. சொல்லுங்க, நீங்க மன்னிக்கப்பட்டவங்க. ஓ, மன்னிக்கப்பட்டவங்க நம்ம. ஆமா சூப்பர்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் என்னது? நீங்க அந்த பேர் சொல்றேன்னு சொன்னா. ஆமா, சொல்லுங்க. ஆமா, நீங்க உருவாக்கப்பட்டவங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. செகண்ட் டே வெரி குட். அப்போ இன்னைக்கு நீங்க மன்னிக்கப்பட்டவங்க. அதை வச்சுதான் எல்லாமே இருக்க போதா? ஆமா சிட்டு, இத வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே லெசன்ஸ் இருக்க போகுது. அப்புறம் ஏன் சமமா நின்னுட்டே இருக்கிறீங்க? சீக்கிரம் நம்ம ஆக்ஷன் சாம்பிள் போலாம். நீங்களும் ஆக்ஷன் சார்க்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கம் ஆன், ஓவர் டு ஆக்ஷன் சாங். சுமைகள் எல்லாம் பறந்துடுச்சு, இயேசுவின் அன்பால் எல்லாம் மாறிடுச்சு, உடைந்த உள்ளம் புதுசாச்சு, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி. பாவ சுமைகள் எல்லாம் பறந்துடுச்சு, இயேசுவின் அன்பால் எல்லாம் மாறிடுச்சு, உடைந்த உள்ளம் புதுசாச்சு, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. மன்னிக்க வந்தவரு, பிறரை மன்னிக்க சொன்னவரு, சிலுவையில் பிறரை மன்னிச்சவரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு. உலகில் மன்னிக்க வந்தவரு, பிறரை மன்னிக்க சொன்னவரு, சிலுவையில் பிறரை மன்னிச்சவரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க,
இயேசுவின் அன்பால் எல்லாம் மாறிடுச்சு, உடைந்த உள்ளம் புதுசாச்சு, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி, பாவ சுமைகள் எல்லாம் பறந்துடுச்சு, இயேசுவின் அன்பால் எல்லாம் மாறிடுச்சு, உடைந்த உள்ளம் புதுசாச்சு, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. வாவ் சூப்பர். நம்ம பசங்க கை தட்டிடலாமா? ஓகே, நம்மளும் போட்டுடலாம் ஸ்டெப். போட்டுடலாம். 1 2 3 ஸ்டெப். நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க. போதும் சீட்டு. சிட்டு போதும். இந்த எனர்ஜியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்க்க போறோம், அந்த கேமுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, இப்ப நம்ம கேம் பார்க்க போலாமா? முன்னாடி நான் ஒரு பரிச்சு சொல்லிட்டு கேமுக்கு போயிடலாமா? சரி சொல்லு. நீங்க யாருன்னு தெரியுமா? அதுதான் நம்மளுடைய டீம். இப்போ வர போது கேம். ஏய் சூப்பர் சீட்டு. கேம். நல்லா பண்ணாங்கல்ல, நீங்களும் வீட்ல அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா லெசன்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஓகே. எல்லா பசங்களும் என்ன பண்ணணும்? லெசன் வரும்போது கவனமா கவனிக்கணும். ஓகேவா? எப்படி கவனிக்கணும்? கவனமா கவனிக்கணும். ஓகே, now over to lesson. கிட்ஸ் பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு விபிஎஸோட எத்தனாவது நாள்? 3rd டே. குட். ஓகே, இன்னைக்கு நம்ம 3rd டே லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 2 நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்துடலாமா? ஒரு தடவை ஒரு குயிக்கா ரிவ்யூ பண்ணிடலாமா? ஓகே, குட். டே 2ஓட ஹெட்டிங் என்ன? யாராவது சொல்றீங்களா? வா, வெரி குட். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யாரை பத்தி படிச்சோம்? அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மோசே. குட். ஆமா, நம்ம டே 2ல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்ற தலைப்புல தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காகவும் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அவருடைய சித்தத்தை உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கை மூலமா நிறைவேற்றி அதன் மூலமா அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும். புண்ணியங்களை அறிவிக்கணும் அப்படின்னா உன்னோடைய வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்ம எதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அனுபவிச்சோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது
நம்ம அதை புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஃபேனி கிராஸ்பி பத்தி படிச்சோம். அவங்க வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு நல்லவரா இருந்து கண்ணு இல்லாட்டி கூட அவங்க நிறைய பாடல்களை எழுதி அந்த பாடல்கள் மூலமா தேவனுடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்தினது மாதிரி நம்மளும் உன்னையும் என்னையும் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஸோ அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டே 2ல பார்த்தோம். நம்ம இன்னைக்கு 3வது நாள் பாடத்தை நம்ம படிக்கலாம். இன்னைக்கு உள்ள தலைப்பு நீங்க மன்னிக்கப்பட்டவங்க. ஆமா, நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம். எதுக்கு தெரியுமா? நம்மளும் மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம். சரி, இந்த நீங்க மன்னிக்கப்பட்டவங்கன்ற தலைப்புக்கு ஆதாரமா நம்ம எப்பயுமே வேதத்துல இருந்து வசனங்களை பார்ப்போம் தெரியுமா? அந்த மாதிரி படிக்கலாமா? பைபிள் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களோ பைபிள் எடுத்துக்கோங்க, நம்ம வசனத்தை படி. சங்கீதம் 103:12 அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இன்னொரு வசனமும் நம்ம பார்த்திடலாம். ஏசாயா 43:25 உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அந்த 2 வசனமும் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நம்முடைய அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம், அந்த தூரத்தை நம்மளால அளக்கவே முடியாது. அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை மன்னிச்சது மாத்திரம் இல்ல, ஏசாயா 43:25 சொல்லுது, நான் இனி அதை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு. இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவங்க தான், அதுக்குதான் நீங்க மன்னிக்கப்பட்டவங்க அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த தலைப்புல வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு ஹீரோவை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த ஹீரோவோட பேரை நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், நீங்க அந்த பேரை ரிவீல் பண்ணணும். சரியா? ஓகே. அவர் ரொம்ப பணக்காரரு, பெரிய பணக்காரரு. அடுத்த க்ளூ ஏசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு போனாரு. ஓகே. இன்னும் ஒரு க்ளூ சொல்றேன். அவர் குள்ளமா இருப்பாரு. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் அத்தி மரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. யாரு கண்டுபிடிச்சா? ஓகே, குட். சகையை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, குட் குட். இந்த சகையை பத்தி புதிய ஏற்பாட்டுல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரத்துல 1ல இருந்து 10 வசனம் இந்த சகையை பத்தி சொல்லுது. அதை பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஓகே. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்த நாட்கள்ல தன்னுடைய கடைசி காலத்துல பஸ்கா ஆசரிக்கிறதுக்காக எருசலேமுக்கு போலான்ட்டு பிளான் பண்ணி எருசலேம் போயிட்டு இருக்காரு. அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது எரிகோ வழியா ஏசு கிறிஸ்து போறாங்க. போகும்போது அவரோட கூட அவருடைய சீஷர்கள், இன்னும் நிறைய ஜனங்க. எப்பயுமே ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா நிறைய பேரு ஜனங்கள் அவரோட கூட போவாங்க. அப்படி போகும்போது எரியோ வழியா வராருன்னு சொல்லி அந்த எரியோல உள்ள ஜனங்கள்லாம் கேள்விப்பட்டு உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏசு கிறிஸ்துவ பார்க்க ஆசையா நிறைய பேரு எரிகோல இருந்து திரண்டு வராங்க. அவரு கூட ஏற்கனவே நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. சோ அவரை சுத்தி பெரும் கூட்டம், நிறைய கூட்டம். அப்ப அந்த ஊர்ல இருந்த ஒரு மனுஷர் சகேயு, அந்த சகேயு ஏசு கிறிஸ்துவ பார்க்க ஆசைப்படுறாரு. அந்த கூட்டத்துக்குள்ள ட்ரை பண்றாரு அவரை பாக்குறதுக்கு. ஆனா அவரால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப குள்ளமா இருந்தாரு, உயரம் கம்மியா இருந்தாரு. அதனால ஏசு கிறிஸ்துவ அவரால் பார்க்க முடியல. அந்த சகையை பத்தி அந்த சகையை யாருன்னா, அவர் ஊர்ல அவர் ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டர், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், வரி வசூலிக்கிறவரோட தலைவர். அவர் கொஞ்சம் பணக்காரராகவும் இருந்தார் அந்த ஊர்ல. ஆனா அவருக்கு அந்த ஊர்ல அவர் பெரிய டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு நல்ல பேரெல்லாம் இல்லை. அவருக்கு அந்த ஊர்ல கெட்ட பேரு. அவரை பார்த்தா எல்லாருக்குமே இவன் ரொம்ப மோசமானவன், அநியாயமா ஜனங்க கிட்ட வரி வசூலிச்சு பணத்தை சம்பாதிச்சதுனால அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவரை பார்த்தாவே சரியா அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இப்படிப்பட்டவர் தான் சகையு. அந்த சகையு தான் ஏசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கூட்டத்துல ட்ரை பண்றாரு. அவரால் பார்க்க முடியல. உடனே சகை என்ன பண்றாருன்னா ஒரு ஐடியா பண்றாரு. ஏசு கிறிஸ்து போயிட்டு இருக்காருல எரிகோல, அந்த பாதையில ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஓடி அங்க அந்த வழியில இருக்கிற ஒரு அத்தி மரத்துல ஏறி உட்காந்துக்கலாம். அப்படி உட்கார்ந்தா நம்ம ஏசு கிறிஸ்துவ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாரு. அதே மாதிரி ஏசு கிறிஸ்து அந்த வழியில போகும்போது அவருக்கு முன்னாடி போய் அந்த அத்தி மரத்துல ஏறி அங்க உட்காந்துட்டாரு, ஒரு கிளையில உட்காந்துட்டாரு. இப்ப நம்ம ஏசு கிறிஸ்துவ பாத்திரலாம் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஏசு கிறிஸ்துவ பாத்திரணும் எப்படியாவது அந்த ஆசையில அவர் ஏறி உட்காந்துட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஏசு கிறிஸ்துவ அந்த பக்கம் வராரு. அந்த பக்கம் வந்த உடனே கிட்ட வந்த உடனே சகையும் ஏசு கிறிஸ்துவ பார்த்துட்டாரு. ஆனா அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது. என்ன சர்ப்ரைஸ்னா, ஏசு கிறிஸ்து அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அங்க நின்னுட்டாரு. நின்னு மேல சகைவை பார்த்து, சகைவ் வா, சீக்கிரவா, நான் உன் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு கேஷுவலா கூப்பிடுறாரு சகைவ. உடனே என்ன ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் சகைக்கு ஒரே ஷாக் அண்ட் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஏன் அப்படின்னா
அவருக்கே தெரியாது, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது அவர் போய் மரத்துல ஏறி இருந்தது. ஆனா இவர் கிட்ட வந்து மரத்துல அண்ணாந்து பார்த்துட்டு, சகை நீ சீக்கிரமா நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு கடகடன்னு இறங்குறாரு. ஷாக்காவும் இருக்கு, அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கு. இறங்கி வரும்போது அவர் மனசுக்குள்ள ஒரே யோசனை, அடடா நம்ம வீட்டுக்கு வராரே, இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே நம்மள மோசம் பாவி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் போய் என்ன தேடி என்கிட்ட வந்து என்ன கூப்பிட்டு என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாருன்னு அந்த கொஞ்ச நேரத்திலேயே சகையு ஒரு மாதிரி அப்படியே இதுவாயிட்டான். உடனே சகையு வந்து கீழே கடகடன்னு இறங்கி ஏசுவாமிய கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. சகையு வீட்டுக்கு ஏசுவாமி போறாங்க. அப்படி போகும்போது அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் பார்த்துட்டு, என்ன இவர் வீட்டுக்கு போறாரு, இந்த ஆளு சரியான மோசமாச்சா, இவன் பண ஆசை பிடிச்சவன், இவன் கிட்ட போய் ஏசு போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஏசு அங்க போன உடனே சகையு வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து போன உடனே சகையு மனம் மாறுறாரு. அதாவது தன்னுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்து இம்மிடியேட்டா அவர் இயேசு கிட்ட சொல்றாரு, ஏசாமி நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப நல்ல மனுஷனே கிடையாது, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து தகுதி கிடையாது, நான் பாவி, நான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் வந்து நிறைய பேர்கிட்ட அநியாயமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், பணத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதை நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி, நான் யார்கிட்ட எல்லாம் அநியாயமா வாங்கியிருந்தனோ அவங்களுக்கு நான் 4 மடங்கு கொடுத்துறேன் சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சகையு வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து போன உடனே சகையு கிட்ட இருந்த அத்தனை குணத்தையும் அவன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் தேவன் கிட்ட. என்னை மன்னிச்சிருங்க, நான் நல்லவன் கிடையாது, நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு அந்த பணத்தை சகையு திருப்பி கொடுத்தாரு. சகையு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மாதிரிதான் கிட்ஸ் இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேரு நம்ம மன்னிக்கப்பட்டவங்கன்ற தலைப்புல படிக்கிறோம்ல, நிறைய பேரு ஒருவேளை மன்னிப்பை நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பையும் விடுதலையையும் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒருவேளை இங்க இருக்கிற உங்கள யாராவது இந்த மன்னிப்பை நீங்க அடையாம இயேசு கிறிஸ்துவ உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சகைய வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போன மாதிரி உங்க உள்ளத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது உங்க பாவம் உங்களை விட்டு போயிடும், உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்போ நீங்க சந்தோஷமா இயேசு கிறிஸ்துவோட நம்ம போகலாம். சோ நம்ம பாவம் நம்மளுக்கு மன்னிக்கப்படணும். இங்க நிறைய பேர் மன்னிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அப்படி மன்னிக்கப்படலைன்னா உங்களுடைய உள்ளத்துக்குள்ள, ஏசாமி நான் பாவி, எப்படி சகையோ அவரு நான் பாவி, நான் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லி அவர் செஞ்ச தப்பை அக்செப்ட் பண்ணாரோ அதே மாதிரி நான் பாவி, நான் நல்லவனே கிடையாது, என் உள்ளத்துல நீங்க வாங்க, எனக்கு நீங்க வேணும், நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், என்ன மன்னிங்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேக்குறீங்களோ உங்க பாவத்தை உங்க பாவத்துல இருந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க தேவன் ரெடியா இருக்கிறாரு. இப்ப நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம், ஏன் தெரியுமா? நம்மளும் மன்னிப்பை காட்டணும், நம்மளும் மன்னிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சோ நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன? நம்ம வேதத்துல 2 வசனம் படிச்சிடலாமா? நம்ம மன்னிக்கப்பட்டவங்களுக்குரிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? எபேசியர் 4:32 இப்படி அந்த வசனத்துல இப்படி சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதுதான் நம்ம ரெஸ்பான்ஸ். கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சது போல நம்மளும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். அண்ட் இன்னொரு வசனமும் பார்த்திடலாம், கொலோசையர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்க. கிட்ஸ் நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கும் போது எப்படி இருப்போம் அப்படின்னா சந்தோஷமா நம்ம மாறிடலாம். நம்ம மன்னிக்கும் போது நம்ம கிட்ட இருந்து நம்ம ரொம்ப விடுதலையா ஃபீல் பண்ணலாம். நம்ம மன்னிக்கல அப்படின்னா நமக்குள்ள ஒரு கசப்பு உணர்வு, ஒரு பொறாமை, ஒரு இருக்கும், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். இந்த லெசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எனக்குள்ள இருந்த எனக்கு விரோதமா செஞ்ச சில காரியங்களெல்லாம் நான் மன்னிக்காம ரொம்ப நாள் இருந்தேன். அதாவது எனக்கும் அந்த கோவம் இருந்துச்சு. ஆனா இந்த வசனம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவன் என்னோட பேசினாரு, நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கும் போது மட்டும்தான் அந்த சகையும் மன்னிச்சுட்டு அவரு சும்மா போய் எல்லாருக்கும் 4 மடங்கு கொடுத்துருக்க மாட்டாரு. எல்லார்கிட்டையும் சொல்லி கொடுத்துருப்பாரு, சாரிங்க நான் உங்களை அநியாயமா திட்டி உங்ககிட்ட சண்டை போட்டு இந்த பணத்தை வாங்கிட்டேன், இந்தாங்க நீங்க எடுத்துக்கோங்க, என்னையும் மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி இனிமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவரோட மனம் திரும்புதல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா வேத வசனம் போட்டிருக்கு, எல்லாருக்கும் 4 மடங்கு போய் கொடுத்தாராம். அப்ப அவர் மனம் திரும்பினது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப அவரும் மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை செஞ்சாரு. அப்போ சகையும் இந்த மாதிரி தன்னுடைய காரியத்துல மன திரும்பி அதை வெளிப்படுத்தினாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், யாரு நம்மளுக்கு விரோதமா செஞ்ச காரியத்தை மனசுல வச்சுட்டு பகை உணர்வை வச்சுட்டு இருக்க கூடாது, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்னோடையும் பேசினாரு. மன்னிக்கும் போது நம்ம குணமாகிறோம், ஹீல் ஆகுறோம். நம்ம உள்ளத்துல இருக்க அந்த கசப்பு, பொறாமை, இந்த குணம் எல்லாம்
நீங்கி போயிடும். இதுக்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்துடலாம். கிட்ஸ், உங்களில் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆஸ்திரேலியால இருந்து மிஷனரியா 1965 வருஷம் இந்தியாவுக்கு வந்து ஒரிசா அப்படின்ற மாநிலத்துல மயூர்பஞ்ச் அப்படின்ற இடத்துல அவரு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு வந்தாரு. அவருடைய குடும்பமா சேர்ந்து, அவருக்கு ஒரு மனைவி, 3 குழந்தைங்க, 2 பையன், 1 பெண் குழந்தை அவருக்கு. நம்ம ஊர்ல வந்து தொழுநோயாளிகள் மத்தியில, ஒரிசால மயூர்பஞ்ச்ல தொழுநோயாளிகள் மத்தியில ஒரு ஹோம் ஸ்டார்ட் பண்ணி 1965 வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமா அந்த இடத்துல அவரு கர்த்தருடைய ஊழியத்தையும் சேவையையும் செஞ்சு வந்தாரு. அங்க நிறைய தொழுநோயாளிகளை சேர்த்து அவங்களுக்கு மருத்துவம் செய்யறது, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கறது, பழங்குடியினருக்கு அவங்க அந்த படிக்காம இருக்கிறவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு உடை, எப்படி சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்வி, ஹெல்ப், அப்புறம் வந்து பண உதவி, இது எல்லாத்தையும் செஞ்சு அவங்க குடும்பமா அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து வரணும்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் கிட்ட பேசி, பெரிய பெரிய ஆட்களோட பேசி நிறைய நல்ல விஷயத்த நம்ம நாட்டுக்கு, இந்திய தேசத்துக்கும் அந்த ஒரிசா மாநிலத்துல உள்ள ஜனங்களுக்கும் அவங்க செஞ்சாங்க. இப்படி அவங்க சோசியல் சர்வீஸும் பண்ணி தேவனை பற்றி அந்த சர்வீஸ் மூலமா அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. அன்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்க அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஊழியத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவ பத்தி இவங்க சொல்றாங்கன்னு சில சமூக விரோதிகளாலும், அதாவது மதவாதிகள், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியுமே, இப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, நம்ம ஊர்ல அப்படி நிறைய இருக்கு. அதே மாதிரி அவரை வந்து பிளான் பண்ணி, இவர் என்ன நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஊழியத்தை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, அவருக்கு விரோதமா செயல்படுறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமா செஞ்சாங்க, அந்த குடும்பத்துக்கு விரோதமா. பட் ஸ்டில் அவர் ஊழியத்தை சந்தோஷமா செஞ்சுட்டு வந்தாரு. அங்க உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு கல்வி மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு சில கைத்தொழில்கள் எல்லாம் செஞ்சு, அவங்க கூட பின்றது, பாய் பின்றது, இந்த மாதிரி தொழில்கள்லாம் கற்றுக் கொடுத்து அந்த தொழிலை அவங்க வித்து பணம், அவங்க இன்கம் அவங்களுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சாரு. கிட்ஸ், ஆக்சுவலா நம்ம ஊர்ல நிறைய மிஷினரிகள் இந்தியா தேசத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க இந்த விபிஎஸ்ல நம்ம ஐடாஸ் கார்டரை குறிச்சு கூட பார்த்தோம். நீங்க கண்டிப்பா வீட்டுல போயிட்டு இந்த மிஷினரிகள் பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி படிக்கலாம், இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்திய தேசம் அதிகமா படிப்புல, கல்வியில, மெடிக்கல்ல, மருத்துவத்துறையில வளர்ந்தது யாருக்கு மூலமானா இந்த மாதிரி மிஷினரிகள் தேவனுடைய அன்பை பத்தி சொல்றதுக்காக நம்ம ஊர்ல வந்து, நம்ம நாட்டுல வந்து நம்மளோட சேர்ந்து அவங்க கஷ்டப்பட்டு அநேக ஜனங்களுக்கு தேவனை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா படிப்புல, கல்வி அறிவுக்கும் மருத்துவத்துக்கும் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியத்தை தான் கிரகாம் ஸ்டெயின்ஸ் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் 1999 ஜனவரி 22 அவர் ஊழியத்து நிமித்தமா மனோகர்பூர், ஒரிசால மனோகர்பூர் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு அவர் ஊழியத்து நிமித்தமா போயிருந்தாரு. அங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட் ஆனதுனால அவரும் அவருடைய 2 பையன்களும், திமோத்தி, பிலிப் அப்படின்னு சொல்ல அந்த 2 பசங்களும், மொத்தம் அப்பா 2 பையன் 3 பேரும் சேர்ந்து அவங்க கார்லயே, அவங்க எடுத்துட்டு போன அந்த வெஹிக்கிள்லயே அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில போலாம் அப்படின்னு. அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சமூக விரோதிகள் அவர் மேல இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கிறதுக்கு தடையா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அவங்க தூங்கிட்டு இருந்த அந்த ஜீப்பை எரிச்சிடுறாங்க. அந்த 3 பேரும் உயிரோட கிட்ஸ், அந்த 3 பேரையும் உயிரோட தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த 3 பேரும் அப்படியே இறந்துடுறாங்க. அந்த 3 பேரையும் அந்த காருக்குள்ளேயே வச்சு உயிரோட, மனசாட்சியே இல்லாம உயிரோட அவங்கள எரிச்சிடுறாங்க. அந்த 3 பேரும் இறந்துடுறாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு மரணம் இது. நீங்க உங்க கண்ணு முன்னாடி இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை யோசிச்சு பார்க்கவே முடியாது. நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவத்தை செஞ்சாங்க. இத்தனைக்கும் அவங்க நல்லது செஞ்சாங்க, அன்பை மட்டுமே காமிச்சாங்க, கல்வியை சொல்லி கொடுத்தாங்க, ஜனங்களை சமுதாயத்துல முன்னேற்றுவதற்காக செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி இந்த மாதிரி செஞ்ச அவங்களுக்கு கிரகாம் ஸ்டெயின்ஸையும் அந்த 2 பையனையும் 1999, இன்னைக்கு நம்ம 2026ல இருக்கோம், சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த விஷயத்த செஞ்சாங்க. இது இந்தியா முழுசும் ரொம்ப நிறைய பேசப்பட்டுச்சு. எல்லா இடத்துக்கும் இந்த நியூஸ் தெரியும். நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்து கடைசி அவங்க அந்த எரிக்கப்பட்டவங்க அதை கேஸ் ஆகி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு செஞ்சா அப்படின்னு. தாரா சிங் அப்படின்றவர் தலைமையில அந்த சம்பவம் நடந்துச்சு. இப்ப நடந்து முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு பனிஷ்மெண்ட் கோர்ட் கேஸ் ஆகி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த அம்மா கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவங்களோட கிரகாம் ஸ்டெயின்ஸோட ஒய்ஃப் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவங்கள கூப்பிட்டு ஒரு தடவை கேட்டப்போ அவங்க அந்த தாரா சிங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த சமயத்துல அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நான் இவரை மன்னிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, தேவன் எனக்கு மன்னிப்பு கொடுத்ததுனால நான் இவரை மன்னிச்சிட்டேன். நான் ஒருவேளை மன்னிக்காம இருந்தேன்னா எனக்குள்ள ஒரு கசப்பு உணர்வு வரும். நான் மன்னிச்சதுனால நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஏசு கிறிஸ்து என்னை மன்னிச்சதுனால நானும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சாங்க. கிட்ஸ், ஒருவேளை நம்ம ஈஸியா நமக்கு விரோதமா யாராவது பேசியிருந்தா நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம், அதனால அவங்க அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்க 2 குழந்தைங்க, அவங்க கணவர் இல்லை, ஆனா அவங்க மன்னிச்சாங்க. இது எல்லாருமே மீடியா, நியூஸ் பேப்பர் எல்லாருமே பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்காகவும் அந்த ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சு அவரை தொங்க விடும் பொழுது அங்க தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இவங்க செய்யறது என்னதுன்னே தெரியாம செய்யறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி. அதே ஒரு கேரக்டரை அந்த அம்மா வந்து அந்த மனுஷனுக்கு முழு மனப்பூர்வமா மன்னிப்பு கொடுத்தாங்க. கிட்ஸ், நம்ம இன்னைக்கு மன்னிக்கப்பட்டவங்கன்ற தலைப்புல நம்ம இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா? மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து நமக்கு தாராளமா மேற்குக்கும் கிழக்குக்கும் நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை வேணா செஞ்சிருக்கலாம், ஆனா அவர் நம்மளை முழுசும் மன்னிச்சு மறந்துட்டேன்னு சொல்றதுனால நம்மளும் மன்னிச்சு மறக்கணும். அப்பதான் நம்ம சமாதானத்தையும் அன்பையும் இயேசு கிறிஸ்துவோட அன்பையும் சமாதானத்தையும் நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியும். கிட்ஸ், ஸோ நம்ம மன்னிக்கப்பட்டவங்க இன்னைக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் என்னன்னா, வசனத்துல படிச்ச மாதிரி ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னிச்சு இப்படி தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஓகேவா கிட்ஸ், நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய். ஆமா சிட்டு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. ஆமா சிட்டு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துல இருந்தவங்க அவங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சா எப்படி இருக்கும்ட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க வந்து மன்னிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையிலும் அவங்க மன்னிச்சிருக்காங்கன்னா அது இவ்வளவு பெரிய விஷயம். கர்த்தர் நம்மளை மன்னிச்ச மாதிரி நம்மளும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ சரி, நம்மளுக்கு யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம அவங்கள மன்னிச்சிடணும். ஓகே பசங்களா, இப்போ நம்ம கையில பைபிள் வந்துருச்சு. சோ இப்ப நமக்கு என்ன நடக்க போகுது? ஆமாப்பா. ஆமா, இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். நேத்து நாங்க கேம் விளையாடும் போது என் ஃப்ரெண்டு ஜான் என்ன பண்ணிட்டான், என் பால புடுங்கி ஓடிட்டான். எனக்கு செம கோபம் ஆயிடுச்சு அவன் மேல. ஆமா, அவனை எங்க வீட்டுல வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே கோபம் வருதுக்கா. எனக்கு சீட்டு, கோவப்படக்கூடாது. இப்பதான் நம்ம லெசன்ல பார்த்தோம், நம்ம மன்னிக்கணும். நம்ம என்ன பண்ணணும் சீட்டு? இப்பதானே நீ லெசன் கேட்ட, அவங்க எவ்வளவு ஒரு எமோஷனலா அந்த விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டும் நீ இப்படி கோவப்படலாமா சீட்டு? இன்னைக்கு போய் மன்னிச்சிடுறேன். உடனே நீ மன்னிச்சிடணும். சூப்பர், வெரி குட். இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கிறாரு. ஓகேவா? இத பத்தி தான் இப்ப நம்ம வசனத்திலயும் படிக்க போறோம். மெமரி வர்ஸ் கேட்க ரெடியா இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம மெமரி வர்ஸ் படிச்சிடலாமா? ஓகே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? மன்னிக்க சொல்லுது. கிறிஸ்து மன்னிச்சது போல நம்மளும் மன்னிக்கணும். கண்டிப்பா. ஓகே. அப்புறம் நான் எவ்வளவு தப்பு பண்ணணும் மன்னிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிட்டு. ஓகே, அடுத்தது என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ மெமரி வர்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி உங்களோட வீடியோஸ ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது என்ன தெரியுமா? கிராஃப்ட் தான் பண்ண போறாங்க. சோ எல்லா பசங்களும் கிராஃப்ட் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? கிராஃப்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான், கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கூட வச்சுட்டு பண்ணுங்க, தனியா எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓவர் டு கிராஃப்ட்.
ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட். இன்னைக்கு டே 3 கிராஃப்டில் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக கிராஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நமக்கு ஒரு A4 ஷீட்டு, ஒரு ஜிசர் மோடு தான் தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரியே நீங்களும் ஃபோல்டு பண்ணுங்கள். A4 ஷீட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். அப்படியே இதை எடுத்து இங்கே ஃபோல்டு பண்ணுங்க. இப்போ இது இந்த இடத்த எடுத்து ரெண்டா அப்படியே ஃபோல்டு பண்ணிடுங்க. சமமாக வச்சு கரெக்டாக ஃபோல்டு பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிசர் எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்ண போறோம். இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா ஓபன் பண்ணுங்க. நமக்கு கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமா நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நாம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். இப்போ நமக்கு சிம்பிளா கிராஸ் எப்படி செய்யறதுன்னு நான் பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல கலர் பண்ணிக்கோங்க, இல்ல வசனம் கூட எழுதிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நான் நாளைக்கு இன்னொரு கிராஃப்ட்ல உங்களை மீட் பண்றேன். பாய். ஓகே, சீட்டு போயிட்டான் போல இருக்கு கொஸ்டின் எழுதுறதுக்கு. ஓகே பசங்களா, இப்ப நம்ம குவிஸ்க்கு போயிடலாமா? நீங்களும் ரெடியா இருங்க. நான் இப்போ டே 3யோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேவா? சகேயு என்ன ஒர்க் பண்ணாரு? அந்த ஊர் மக்கள், சகேயு இருந்த அந்த ஊர் மக்கள் சகேயுவை எப்படி நினைச்சாங்க, எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க? ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. சகேயுவின் லைஃப்ல இயேசு கிறிஸ்து வந்த போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு? இப்போ தேர்ட் கொஸ்டின் கேட்க போறேன். நம்ம எதற்காக மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம்? கொஸ்டின் நம்பர் 4. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவுக்கு வந்து இயேசுவின் அன்பை போதித்தார். நான் லாஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன், நல்லா கவனிங்க. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ்னால தப்பு செஞ்சாங்கல்ல, அவங்கள எப்படி மன்னிக்க முடிஞ்சுச்சு? ஓகே பசங்களா, இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் நீங்க வீடியோ எடுத்து கீழே தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. ஓகே பசங்களா, நம்ம டே 3 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 1, டே 2, டே 3 4மே சூப்பரா நம்மளுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கூட இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதை நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? டே 4ல, அதாவது நாளைக்கு உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம். இன்னைக்கு நீங்க எப்படி சமத்தா எல்லா விஷயத்தையும் உட்காந்து அமைதியா கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நாளைக்கும் கத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஓகேவா? Until then, it's bye from Stella, Dorothy, Chito. bye. புதுசாச்சு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி. நாங்க மன்னிக்கப்பட்டவங்க, ரசிக்கப்பட்ட